الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في فرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. மண்ணையும் பொன்னையும் முன்னையும் என்னையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. இன்னும் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் வாழ்க்கை அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களும் மீதும் சலாத்தை கொண்டு நான் ஆர்வம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு சிறிய விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன். அது நிகழ்ச்சியோடையே தான் வரும். அது ஒரு சிறிய விஷயம் சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதுவும் இந்த விஷயத்தோடையே வரும். அதாவது மார்க்கத்தை பற்றி பேசும் பொழுது சபை என்றைக்குமே எப்படி இருக்குன்னு சொன்னால் சின்னதாக தான் இருக்கும். அல்லாஹை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் பேசும் பொழுது, சஹாபாக்களை பற்றி பேசும் பொழுது சபை எப்படி இருக்குன்னு சொன்னால் சின்னதாக தான் இருக்கும். அல்லாஹ்வே சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசும்போது சபை சின்னதாக இருக்கும். ஆனால் அந்த சபையோடைய வலு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். சபையோடைய வலு, அந்த ஸ்ட்ராங்கு யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம நினைப்போம், என்னடா கூட்டமே வரலையே, 10 பேர் தான் உட்காந்துருக்கோம், 15 பேர் தான் இருக்கிறோம், கூட்டம் இருந்தால் மஜ்லிஸ் நல்லா இருக்குமே, ஜெய் 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 ஜெய்னு இருக்குமே. இங்கே கூட்டமாக தான் இருக்கீங்க, இங்கே கூட்டமாக தான் இருக்கு. என்ன கூட்டமாக இருக்குன்றீங்க அஜித்? பாருங்க, சுற்றி பாருங்க, கூட்டமாக தான் இருக்கு. மனிதனுடைய பார்வையில் இந்த மஜ்லிஸ் சின்னது, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த மஜ்லிஸ் பெருசு. ஏன் தெரியுமா? இங்க எல்லா மலக்குகளும் இங்க தான் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், எல்லா மலக்குகளும் இங்க தான் இருக்கிறாங்க. பள்ளி வாசல்ல இங்க நம்ம யாரை பத்தி பேச போறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேச போறோம். இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது. அந்த மஜ்லிஸ மலக்குமார்கள் கலந்துக்காம இருப்பாங்களா? அல்லது அல்லாஹ் பத்தி பேச போறோம், தவக்கலை பத்தி பேச போறோம், அல்லது நன்மையான சில விஷயங்களை பத்தி பேச போறோம். நன்மையான சில விஷயங்களை பேசும்போது கூட அல்லாஹ்வுடைய பேர் வரும், நபியுடைய பேர் வரும், சஹாபாக்களுடைய பேர் வரும். அந்த மஜ்லிஸ மலக்குமார்கள் கலந்துக்காம இருப்பாங்களா? கலந்துப்பாங்க. எல்லா மஜ்லிஸ்லயும், அதாவது எங்க அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி பேச பொழுதோ அந்த மஜ்லிஸ்ல மலக்குமார்கள் இருப்பாங்க. நம்ம டீ கடையில நின்று ஃபித்னாவை பத்தி பேசுறது, ஒரு வியாபாரத்தை பத்தி பேசுறது, ஒரு குடும்பத்தை பத்தி பேசுறது, ஒரு 4 பேரை பத்தி ஒரு புறம் பேசுறது, அவங்களோட கறியை நம்ம தின்னுட்டு இருக்கிறது, இங்கெல்லாம் மலக்குமார்களை பார்க்க முடியாது. அங்க ஷைத்தான் தான் இருக்கும். நபியே சொல்றாங்கள, அல்லாஹ்க்கு பிடிச்ச இடம் பள்ளிவாசல், வெறுப்பான இடம் கடை வீதி. ஏன்? அங்கதான் ஷைத்தான் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பள்ளி விளக்கு வந்தீங்கனாலே ஒரு மலக்கு உங்களுக்காக வேண்டி துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஹதீஸ் ஒன்று வரும், யார் ஒரு வக்துடைய தொலையை தொழுதுட்டு பிறர் வக்து தொலைக்காக பள்ளியில் அமர்ந்து இருக்கிறார்களோ அந்த மனிதனுக்காக வேண்டி மலக்கு என்ன செய்யறாங்க? துவா செய்யறாங்க. இப்ப யாருடைய மலக்கு நம்மளுக்கு சொந்தமா? சொந்தக்காரங்க மலக்கு நம்மளுக்கு சொந்தக்காரன் கூட இன்னைக்கு நம்மளுக்கு துவா செய்வாங்கன்னா இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஆனா மலக்கு நம்மளுக்காக துவா செய்யறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதை கேட்கும் போது இன்பமா இருக்கும். துவா செய்யறாங்க, நம்மளுக்கு பெரிய விஷயம்ப்பா. சுப்ஹானல்லாஹ் இருக்கணும். அதனால நம்ம மனசு உடைஞ்சிட வேண்டாம். என்னடா மஜ்லிஸ் சின்னதா இருக்குது, இந்த கூட்டம் கூட நம்ம பார்க்குற ஒரு பெரிய விஷயம். நபியை பத்தி பேசுறது பேசணும், பேசப்படணும், பேசப்பட்டுக்கிட்டே இருக்கணும்.
ஏன்னா உலகம் வந்து எண்ணிக்கல்லின்னு யாருக்குமே தெரியாது. சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்துச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அதுவும் வந்துச்சுன்னா உலகம் போயிடும், அவ்வளவுதான். யாரும் இருக்க மாட்டோம், யார் ஹயாத்து யார் மூத்து யாருக்கும் தெரியாது. இங்க நான் இந்த உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுவேன், திடீர்னு மீது போனா மௌத்தா போவானா இல்லைன்னு யாருக்கு நிச்சயம் இருக்கு? இங்க அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவேன், வீட்டுல போய் மௌத்தா போயிட்டேன்னா யாருக்கு இது? அதனால மனசு உடைய வேணாம், மனசை ஒழுவா வைங்க. அப்படியே சொல்ற, வெயிட் பண்ணுங்க, அப்படியே சில அப்படியே சம்பவம் வரும். மலக்கு இங்க பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட போய் சொல்லுவாங்க, எங்கேருந்து வரீங்க நீங்க எல்லாம்? பொதுவாக கேட்போம்ல, பையனை தொழுவ அமைச்சிருப்பாங்க, அல்லது பையன் எங்கேயாவது வெளியே போயிருப்பா, வாப்பாந்து கேட்பாரு, எங்க போயிட்டு வந்த? எங்கம்மா போயிட்டு வந்த? அப்பா தொழுதுட்டு வந்த. ஓ தொழுதுட்டு வந்தியா? அந்த மாதிரி அல்லாஹ் கேட்குற மலக்க பார்த்துட்டு, எங்கேருந்து வரீங்க? யார சொல்லலாம்? சரி, அல்லா உன்னை பத்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த சபையிலேருந்து வரும். ஓ அடுத்தது வாப்பா கேட்பாங்களே, தொழுதியே, தொழுகையில என்ன சூரா ஓதுனாங்க இமாம் சாபு? குல் வல்லாஹு ஓதுனாங்க, அல்லது எங்களுக்கு தெரியாத சில குர்ஆனுடைய வசனங்கள் ஓதுனாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓ அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறாங்க, சரி நீங்க போய் அந்த விஷயங்களை போய் கேட்டீங்களே, அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? யா அல்லாஹ் அவங்க சொர்க்கத்தை வேணும், சொர்க்கத்தை வேணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பிறகு வாப்பா கேட்பார்ல, அப்படியாடா, சரி அல்லாஹ் அவங்க ரஹமத் செய்யிட்டு நீ குர்ஆனை மனப்பாடம் பண்ணிடுவேன், ஆமீன் சொல்லுங்க. பெரிய விஷயம் இல்லை, குர்ஆனை நீ முழுமையா மனப்பாடம் பண்ணி சொல்லும் போது பையனுக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்ல, ஒரு வக்து போய் தொழுதுட்டு வந்ததுக்கே வாப்பா நம்மளுக்கு இவ்வளவு துவா செய்யறாங்கன்னா, தினந்தோறும் இந்த வக்து நான் விடாம தொழுதுகிட்டே இருந்தா எனக்கு வாப்பா இவ்வளவு துவா செய்வாங்க எனக்கு, பையனுடைய நினைக்கிறது. அப்போ மலக்குமார்கள் வந்து அப்படியே அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு இருந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க சாட்சியாயிருங்க, நீங்க சாட்சியாயிருங்க, அவங்கள நான் சொர்க்கத்தை என்ன செஞ்சுட்டேன், ஹலால், நரகம் ஹராம், நீங்க எல்லாம் சாட்சியாயிருங்க. இங்க உட்காந்துட்டு போனாங்களா மலக்குமார்கள் எல்லாம், இது போவோம், இது அல்லாஹ் எடுத்து போவோம். இது நமக்கு வந்து சில விஷயங்கள் கண்மூடி மறைஞ்சிருக்கு, பார்த்துட்டோம்னு சொன்னா நம்ம உள்ள வந்து ஹயாத்தா இருக்காது, பார்த்துட்டோம்னு சொன்னா ஹயாத்தா இருக்காது. எதுக்கு நம்ம இந்த வரலாறு நான் சொன்னேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னைக்குமே தன்னுடைய சகோதரர்கள் சஹாபாக்களை பத்தி பேசும் பொழுதும், நசியத் செய்யும் பொழுதும், உபதேசம் செய்யும் பொழுதும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவாங்க. நபியோடைய பேச்சு எப்பவுமே அல்லாஹ்க்கு நிகராகவே இருக்கும். நிகர்னு அல்லாஹ் பத்தி பேசிட்டே இருப்பாங்க. சொர்க்கத்துல நமக்கு ஒரு செடி ஒண்ணு வேணுமா, நீ இவ்வளவு மரம் வளர்க்கிறியப்பா, ஒரே ஒரு செடி சொர்க்கத்துல ஒரு இதுவா சொன்னா போதும், சொர்க்கத்துல ஒரு செடி ஒன்று விடணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லு, எவ்வளவு தூரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லி அல்லாஹ் அவ்வளவு தூரம் என்ன செய்வாங்க, செடி நட்டு வைப்பான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். இதை சொல்லி கடல் அளவு அந்த நுரை இருக்கு தெரியுமா, ஒரு அலையில வந்துன்னு சொன்னா எவ்வளவு நுரை இருக்கும், அவ்வளவு நுரை இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய பாவம் அல்லாஹ் மன்னிக்கிறது. எப்படி நிஸ்பத் பண்றாங்க பாருங்க. ஒரு பொழுதும் அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவானா அப்படின்னு ஒரு டவுட்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே நசியத்தை செய்ய மாட்டாங்க, சஹாபாக்களும் அந்த மாதிரி இருக்கவும் மாட்டாங்க. பாருங்க எப்படிப்பட்ட விஷயம். சரி, பாயிண்ட்டுக்கு வருவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்தை பத்தி கடந்த நாட்களாக நம்ம பார்த்து கொண்டுகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு அசர் ஒவ்வொரு விஷயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்மளும் சில விஷயங்கள் சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தருணங்கள், அதோடைய சில நாட்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த சக்கராத்துடைய நிலையில கஷ்டப்பட்டாங்க, அரபுடைய நாடே இருளாயிடுச்சு, நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டோம். அது ஒரு விஷயம், அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டாபிக் எல்லாம் பின்னாடி போய் சேரும். இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம். நம்ம உள்ளத்துல இருக்கிற குணம் மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் கிடையாது. நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிற அழுக்கு மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல கரையே வராது. நம்மளோட ஆடையில வெள்ளை ஆடை போட்டு போவாரு, ஒரு லைட்டா டொமேட்டோ சாஸ் லைட்டா தான் பட்டுச்சு, அந்த கரைக்கே அவர் அவ்வளவு துள்ளுறாருன்னா உள்ளம் ஃபுல்லா அழுக்காவே இருக்கு. அந்த கரையை இப்ப நீக்க போறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நற்குணத்தை பத்தி சொல்றேன், அதுல இருந்து நம்ம படிப்பினைகளை பெற்றிருப்போம். அதோடு சேர்ந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நிஸ்பத் பண்ணியே தான் சொல்லுவேன் நான். எங்க அஜத் பாடம் எடுக்கும் போது அப்படித்தான் சொல்லுவாங்க. குர்ஆனை பத்தி சொல்லும் போது அடுத்த ஆயத்து பாருங்களேன்,
உங்களை பத்தி அல்லாஹ் சொல்ற மாதிரியே இருக்கணும். அல்லாஹ் எங்களை பத்தி என்ன சொல்ல போறான்? அல்லாஹ் யாரை பத்தி சொல்லுவான்? பனி இஸ்ரேல் பத்தியோ அதாவது பாவம் செஞ்சவங்களை பத்தி தான் அல்லாஹ் சொல்லுவாங்க. நம்மளை பத்தி அல்லாஹ் சொல்ல போறான்னா, ஆனா ஹஸ்ரத்தை ஓதும் போது அர்த்தங்களை வைக்கும் பொழுது உண்மையாலே அது நம்மளுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இருக்கிறது யாருக்கு? பனி இஸ்ரேலுக்கோ அல்லது முனாஃபிகளுக்கோ அல்லது காஃபிரா இருந்தவங்களுக்கோ அல்லாஹ் இருக்கிறது அவங்களுக்கு தானே. ஆனா அந்த செயல்கள் எல்லாம் நம்ம செய்யறோம். இன்னைக்கு அல்லாஹ் சொல்லும் போது இல்ல எனக்காகவே இந்த ஆயத்தை இறக்கியிருக்கானோ அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி நானே இன்னைக்கு பயன் பண்ண போறேன். டாபிக் உள்ளக போவோமா? இன்னக அலா குல்லின் அதீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 360. எத்தனை இருக்கு? 360 நற்குணம் இருக்கு. ஒன்னோ ரெண்டோ கிடையாது, 360 நற்குணம். இந்த 360 நற்குணம் பத்தி நான் பேசணும்னு சொன்னா நீங்க எல்லாம் சொல்லிடுங்க, அஜித் போதும் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் சாப்பிடணும். அதுதான் டைம் பத்தாது. அந்த 360 பத்தி சொல்லணும்னா நம்மளுக்கு டைம் பத்தாது, அது நீண்டிக்கிட்டே இருக்கும். சில நற்குணம் மட்டும் சொல்றேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்து இருந்தாங்க. சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் அழைச்சி சொன்னாங்க, உங்ககிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நற்குணம் இருக்கு. அந்த சஹாபிக்கு சந்தோஷம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நற்குணம். இன்னொரு சஹாபி அழைச்சி உங்ககிட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நற்குணம் இருக்கு. இன்னொரு சஹாபாக்கள் அழைச்சி உங்ககிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நற்குணம் இருக்கு. இந்த மாதிரி அந்த சபையில இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் அழைச்சி சொன்னாங்களாம், ஒவ்வொரு நபிமார்களுடைய நற்குணமும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல விட்டாங்க. கூட்டத்துல எல்லார பத்தியும் பேசுறோம், ஒருத்தரை பற்றி மட்டும் நம்ம பேசுறோம் சொன்னா அவருடைய உள்ளம் என்னை பத்தி ஏதோ சொல்லுவாங்களா? வரும் அல்லவா? மக்கள் அப்படிதானே, என்னை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? இந்த மாதிரி தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொன்னாங்களா, தனிமையில போய் யாரும் சொல்லலாம், என்னை பத்தி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலையா? என்கிட்ட என்ன நற்குணம் இருக்கு உங்களுக்கு தெரியலையா? அல்லது நான் அது சரியான முறையில் வெளிப்படுத்தி காட்டலையா? அது அல்லாஹ் எனக்கு தரலையா? எப்படி கேட்கிறாங்க பாருங்க. என்கிட்ட ஏதாவது சிறிய நற்குணம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? அல்லது நான் வெளிப்படுத்தி காட்டலையா? அல்லது அல்லாஹ் எனக்கு தரலையா? இவ்வளவு பெரிய சஹாபி, பெரிய சஹாபாக்கள் அவங்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட டிராவல் பண்ணவங்க, சக்கராத்தில் மௌத் வரைக்கும் இருந்தவங்க அவங்க. இவ்வளவு பெரிய வார்த்தை கேட்டாங்க பாருங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சிரிச்சிட்டு சொன்னாங்கன்னா, அது கேட்டா நம்மளுக்கு புல்லரிச்சு விடும். நான் பார்த்த 360 குணமும் உங்ககிட்ட இருக்குன்னா, சுப்ஹானல்லாஹ், நான் பார்த்த 360 குணமும் உங்ககிட்ட இருக்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை எப்படி நான் மறப்பேன்? அங்க சொன்னா அபூபக்கர் சித்திக் இவ்வளவு குணங்களும் இருக்குதா? கண்ணு வச்சிராங்கல்லவா? பையன் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே போனா, டேய் பார்த்து இங்கே இதே வெளியில போகாத, ஏமா கண்ணு வச்சிருவாங்கம்மா சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பொறாம. அபூபக்கர் சித்திக் இவ்வளவு நற்குணம் இருக்குதா? இவ்வளவு எப்படி வெளிப்படுத்துறாங்க? வருமல்லவா? சாராசியா நம்மளே ஒரு 10 ரூபா தர்மம் நம்ம கொடுக்குறோம்னா, இந்த 10 ரூபா கொடுக்குறாரு, அவ்வளவு பெரிய ஆளா இவரு சொல்லவே மாட்டோமா? அவர் அல்லாஹ்க்காக வேண்டி கொடுக்குறாரு அவரு. ஆனா அந்த நற்குணம் இன்னொரு மூலயமா தடுத்து நிறுத்தும். நான் பாய் பணக்காரன் வேண்டிய போல இருக்கு, 10 ரூபா தெரியும், சதகா செய்றீங்க போல இருக்கு அப்படின்னு வாங்க டக்குன்னு. அந்த 10 ரூபா கொடுத்துறோம், அடுத்ததான் தராம போயிடுவார் அவர். எங்க கொடுத்தோம் சொல்ல 4 பேர் தான் சொல்லுவாங்களோன்னு. அந்த மாதிரியான விஷயம் எப்படி சொன்னாங்க பாருங்க. நான் பார்த்த 360 நற்குணமும் உங்ககிட்ட இருக்கு. பெரிய விஷயம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்து அந்த வார்த்தை வருது. 360 சாதாரண ஒரு நம்பர் அது. 1 2 360. ஒவ்வொரு சஹாபாக்களும் கொட்டி இந்த நபியோட நற்குணம், இந்த நபியோட நற்குணம் தான் சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட 360 நற்குணமும் அப்படியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட இருக்குன்னா அப்படியே ஜெராக்ஸ் அது. அப்படியே ஜெராக்ஸ். எந்த அளவுல அவங்களோட நற்குணத்தை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை தனிமையில இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு சஹாபாக்கள் மீது வெளிப்படுத்தினாங்க பாருங்க. ஒரு முறை எல்லா சஹாபாக்களும் நினைப்பாங்கன்னா, நபி என்கிட்ட தான் அதிகமான முஹப்பத்துல இருக்கிறாங்கன்னு. குடும்பத்துல ஒரு 2 பசங்க இருந்தாங்கன்னா, பையன் பாப்பா யார் மேல முஹப்பத்தை காட்டணும், 2 பேர் மேலேயும் காட்டணும். ஒருத்தர் மேல காமிச்சா இன்னொரு பையன் கோச்சிப்பான்.
இன்னொரு பையன் மேல காமிச்சா அந்த பையன் கோச்சுப்பான். அதனால வாப்பா என்ன செய்வாங்கன்னா சராசரியா 2 பேர் மேல முகப்பத் காட்டுவாங்க. இவன் பென்சில் கேட்டானா இவனுக்கும் வாங்கி கொடுப்போம். 2 பேர் மேலே ஒரு முகப்பத். அந்த மாதிரி ஒவ்வொரு சஹாபாக்கும் நினைப்பாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட மட்டும்தான் ரொம்ப முகப்பத்தா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா சொல்றாங்க? ஒவ்வொரு சஹாபாக்கள் கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு துவா கத்துக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள் கிட்ட இருக்கும் பொழுது ஒவ்வொரு குர்ஆனத்தை கத்துக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள் இருக்கும்போது ஒவ்வொரு நற்குணத்தை கத்துக் கொடுப்பாங்க. அதனால நினைப்பாங்களா, ஓ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட மட்டும் தான் என்ன செய்யறாங்க, ரொம்ப முகப்பத்தா இருக்கிறாங்க அப்படின்னு. பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் இல்ல, சின்ன சின்ன சஹாபாக்கள் பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கு வந்தாங்க. உதாரணத்துக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபுல் என்ன சொல்லுவாங்க, திண்ணையில உட்கார்ந்து இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல்ல உட்கார்ந்து பாடம் படிச்சு கொண்டிருந்த ஒரு சஹாபி. அவங்க பின்னாடி தான் இஸ்லாத்தை கேட்டாங்க. அவங்க தான் ஹதீஸ்ல தேர்ச்சிய முதலான நபர். எவ்வளவு பெரிய விஷயம்! ஹதீஸ்ல தேர்ச்சி யார் ஃபர்ஸ்ட்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான். அவங்களுடைய ஹதீஸ்லாம் இல்லாத கிதாபே கிடையாது. அப்ப அந்த சஹாபி நினைச்சுப்பாங்கல்ல, என்கிட்ட ரொம்ப முஹப்பத்தா இருக்கிறாங்க. எப்படி ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? ஒரு முறை கடும் பசி யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான பசி, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் பார்த்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ திண்ணி முட்டி எப்படி எந்திரிச்சு வந்துட்டாங்க. இந்த மஸ்ஜிது நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற அறைக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க, வலைக்கும் சலாம் சொல்றாங்க. உள்ள போயிட்டாங்க. வெளியில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்தே இருக்காங்க. நபிக்காவது தெரிஞ்சிருக்குமே நம்ம பசியோட இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான் அல்லவா, இந்த சஹாபி இப்படி இருக்கிறாங்க, இந்த சஹாபி இப்படி கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ஒருவர் நம்மளோட நிலையை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சொல்லலாம் அல்லவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சொம்புல பால் கொண்டு வந்து வச்சாங்க. அப்ப சொன்னாங்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த பால் எப்படி ஜக்காத்தாக வந்ததா அல்லது அன்பளிப்பா வந்ததா? ஏன்னா நபிமார் ஜக்காத்தை சாப்பிட மாட்டாங்க. இப்ப அதை நம்ம பேசணும்னா அது ஒரு தனி டாபிக், அது வேணாம் நம்மளுக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இல்ல இது அன்பளிப்பா தான் வந்தது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த பாலை எடுத்துட்டு வெளியே வரான். அங்க பார்த்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு காத்து கொட்டிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு கொடுப்பாங்க, அப்ப நம்மளுக்கு நீ பால் கரிச்சிரும் குடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா சில சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அழைப்பு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. யா அபூ ஹுரைரா உள்ள வாங்கல, யா அபூ ஹுரைரா உள்ள வாங்கல. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க தெரியுமா, அனுமதி, யா ரசூலல்லாஹ் நான் உள்ள வரலாமா? எப்படி கேட்கறாங்க பாருங்க. பாப்பா சொல்றாங்க அல்லது சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறோம், டேய் உள்ள வாடா அப்படின்னா டக்கு உள்ள போயிடுவோம். நம்ம உள்ள வரலாமா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம், மனிதனுடைய இயல்பு. ஆனா ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்க, இருந்து அனுமதி வாங்குறாங்க. யார சொல்றா நான் உள்ள வரலாமா? வாங்க அபூ ஹுரைரா, உங்களுக்கு இல்லாத இடமா, வாங்க உள்ள வாங்க. அபூ ஹுரைராக்கு ஒரே சந்தோஷம், பால் கிடைக்குது அல்லவா, பால் குடிக்க போறோம் அல்லவா அப்படின்னு. குடிக்கிற சில நேரத்தை சஹாபாக்கெல்லாம் வந்தாங்க. இந்த பால் சொம்ப எல்லார்கிட்டையும் கொடுங்க. யாரும் சொல்ல பால் சொம்பு கொடுங்க எல்லார்கிட்டையும், எந்த ஒரு கேள்வி கேட்காம கொடுங்க. கொடுத்தாங்க. எல்லாரும் குடிச்சாங்க, எல்லாருமே குடிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சொம்பு அபூ ஹுரைரா அவங்ககிட்ட அடுத்த ஆள் வராங்க, அவங்களும் குடிச்சாங்க. கிட்டத்தட்ட 80 பேர் அந்த பால் குடிச்சாங்க. எத்தனை பேர்? 80 பேர் அந்த பால் குடிச்சு. அப்படி மீதமா இருந்துச்சு அந்த பால் மீதமா இருந்தது. அப்பதான் கேட்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, இன்னும் எத்தனை பேர் பாக்கிய? யார் சொல்றாங்க? நீங்க நான் 2 பேர் மட்டும்தான் இருக்கு. அப்படியா? சரி, ஃபர்ஸ்ட் அந்த பால் நீங்க குடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டாங்களே, குடிச்சாங்க. இந்தாங்க யார் சொல்லலாம் குடிங்க. குடிச்சாங்க. இந்தாங்க யார் சொல்ல குடிங்க. எப்படின்னா கழுத்து அளவுக்கு அவங்கள பால் வந்துருச்சான். கழுத்து அளவு
எவ்வளவு பசிய மயக்கம் போட்டு கீழே விழுந்து கொண்டிருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தால எப்படி வந்துருச்சுன்னா தொண்டை அளவு பால். யார் சொல்ல இதுக்கு மேல குடிச்சா அவ்வளவுதான், என் வயிறு வெடிஞ்சிரும்டா. போதுமா? வயிறு நிரம்ப சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு அந்த கேள்வி யாரும் நம்ம கேட்கறது கிடையாது. வயிறு நிரம்ப சாப்பிட்டீங்களான்னு வயிறு நிரம்ப குடிச்சீங்களா? யார் சொல்ல குடிச்சு? அப்ப கொடுங்க, நான் குடிச்சுக்கிறேன் கொஞ்சம். அப்போ குடிச்சாங்க. அப்பதான் டம்ளரே காலியாச்சு. பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் பாருங்க, எல்லாருக்கும் போக வேண்டும். அதோட பரக்கத்தின் காரணமா தான் பால் காலியாக. எவ்வளவு பெரிய நற்குணம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஃபஜ்ர் தொழ வச்சிட்டு இருந்தாங்க. புகாரியுடைய ஷரீஃப், ரொம்ப பிரபலமான கிதாப் புகாரிலாம். அந்த ஹதீஸ் கிதாப்ல பதிவு செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபஜ்ர் தொழ வச்சிட்டு கொண்டிருந்தாங்க. டக்கு 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 தொழ வச்சிட்டாங்க ஃபஜ்ர். 2 நிமிஷம். இன்னைக்கு ஃபஜ்ர் 2 நிமிஷம் தொழ வைக்க முடியுமா? அவ்வளவுதான். பின்னாடி உம்மத்து யார்ப்பா இமாம் சப்ப டக்குன்னு தொழ வச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டுருவோம். 2 நிமிஷத்தை ஃபஜ்ர் தொழ வச்சு முடிச்சிட்டாங்க. அப்போ சஹாபி கேட்கிறாங்க, யார சூரலா, என்ன இன்னைக்கு நீங்க தொழுகை சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, ஃபஜ்ருடைய தொழுகை சீக்கிரமா முடிச்சிட்டீங்களே அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிற சத்தம் என் காதுல கேட்டுச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த குழந்தை ஒரு கடுமையான ஒரு பசியில தான் இருக்கு. அந்த குழந்தையோட அழுகையை வந்து அந்த தாய் கண்டிப்பா கேட்டிருக்கும். அப்ப கேட்க சமய நேரத்துல அந்த தாயோட உள்ளம் வந்து எப்படியாவது அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட முடியாதா? நடிக்குமா நடிக்காதா? அந்த தாய் நடிப்பாக மாட்டாங்களா? எப்படியாவது என்னுடைய பிள்ளைக்கு நான் சாப்பாடு கொடுத்துட முடியாதா? அதெல்லாம் நான் தொழுகை சீக்கிரமா முடிச்சு. நற்குணம் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு நற்குணம். இதுக்கு மேல ஒரு சம்பவம் தேவையா உங்களுக்கு? இதுக்கு மேல ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமா? அந்த குழந்தையோட பசியின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 நிமிஷத்துல தொழுகை முடிச்சிட்டாங்கன்னா அப்ப நற்குணத்தை பார்த்துக்கோங்க, கத்துக்கணும். இது மட்டுமா? இன்னும் எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அந்த சம்பவங்களை நம்ம கேட்டோம்னு சொன்னா நம்ம கண்ணுல கண்ணீர் வந்துடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா? அல்லாஹ் வந்து 2 நபியை பத்தி குர்ஆன்ல பேசுவான். அந்த 2 நபி எதை பத்தி பேசுறாங்கன்னா, தன்னோட உம்மத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பை கேட்டவங்க. தன்னோட உம்மத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பை கேட்ட நபி அவங்க. ஃபர்ஸ்ட் நபி யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபா கட்டினதுக்கு அப்புறமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா வந்து, யா அல்லாஹ், அது உன்னை நாடி நான் கட்டிட்டேன், இது என்னைக்கே கூட்டமாவே இருக்கணும், என்னைக்கே கூட்டமாவே இருக்கணும். யா அல்லாஹ், என் உம்மத்துடைய பாவத்தை நீ மன்னிச்சிடுயா. எப்படி கேக்குறாங்க பாருங்க ஒரு நபி, என் உம்மத்துடைய பாவத்தை நீ மன்னிச்சிடுயா அல்லாஹ், மன்னிச்சிடு. எதுக்கு தண்டிக்கிற? மன்னிச்சிடு. நீ மக்காவுக்கு நம்மளால போக முடியுமா? அப்படியே போனாலும் காபாவை தொட்ட முடியுமா? அப்படியே தொட முடிஞ்சாலும் ஹஸ்ரத் அஸ்வல்கல்ல முத்த முடியுமா? எனி டைம் கூட்டாங்க, சுத்தினே இருக்கிறாங்க, தவாஃப் பண்ணிட்டே இருக்காங்க. கூட்டம் காலியாவே இல்லையே. எங்க காலி ஆயிடுச்சு? கொரோனால கூட அல்லாஹ் என்ன செஞ்சான்? வர வச்சான். நம்ம போகல. பறவைகள் தவாஃப் செஞ்சாங்க. பறவை தவாஃப் செஞ்சிச்சு. அந்த இடம் என்னைக்குமே காலியாகாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி. அந்த வசனம் வந்து அப்படியே ஓதி காட்டுறாங்க. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கேட்டாங்கன்னா, யா அல்லாஹ், நீ படிச்சதானே இந்த மனிதர்களை, இந்த உம்மத்தை நீ தானே யா அல்லாஹ் படிச்ச, நீயே தண்டிச்சா அது நியாயமா? நீ படிச்ச ஒரு படிப்பு நீ தண்டிப்பியா? நீ படிச்ச படிப்பு நீ தண்டிப்பியா? உனக்கு அந்த அளவுக்கு எப்படியா அல்லாஹ் உங்களால தண்டிக்க முடியாதுல்ல, மன்னிச்சிடு, உம்மத்தை மன்னிச்சிடு. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த வசனங்கள் எப்பப்பெல்லாம் ஓதுவாங்களோ அப்பப்பெல்லாம் தாடி நெறிய மதம் கழுவாங்களாம். நம்மள மாதிரி உள்ள பிரெஞ்சு தாடி கிடையாது, சாதாரணமான தாடி, சாதாரணமான ஒரு தாடியும் நனியும் அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா அழுவாங்க. அழுதுட்டு அல்லாஹ் கிட்ட மன்றாடுவாங்கன்னா, யா அல்லாஹ், அப்ப ஏன் உம்மத்துடைய நிலை என்ன ஆகும்? யா அல்லாஹ், அப்ப ஏன் உம்மத்துடைய நிலை என்ன ஆகும்? ஏன் உம்மத்துடைய நிலை என்ன ஆகும்? நீ தண்டிச்சிடுவியா அவங்கள? நரகத்துல போட்டு பொசுக்கி எடுத்துடுவியா அவங்கள? யா அல்லாஹ் வேணாம், மன்னிச்சிடு யா அல்லாஹ். ஏதோ தெரிஞ்சோ தெரியாம ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்க மன்னிச்சிடு.
யார் கேட்கிறா நம்ம கேட்கல. நம்ம பாவம் எவ்வளவு செஞ்சிருக்கோம், நம்ம நம்ம கண்ணீர்ட்டு துவா கேட்டோம்னே நமக்கு தெரியல. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக வேண்டி கேட்டிருக்காங்க. ஏதோ பாவிகள் தெரியாம தப்பு செஞ்சுட்டாங்க, யார சொல்லலாம், யா அல்லாஹ் அவங்க மன்னிச்சிடியா. ஹபீப் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்களாச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் விட்டுருவானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவை அல்லாஹ் கபூலாக்குன. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப்னு சொல்றேன், விட்டுருவானா அல்லாஹ்? நபி நீங்க கண்ணீர் சிந்தாதீங்க, நான் என்ன செய்யறேன், உங்களோட உம்மத்துடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். எந்த அளவுக்கு கொண்டு போனாங்கன்னா, எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்க உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா கடி அளவுக்கு இருந்தாலே போதும், அவங்க அந்த பாவத்துக்கு தண்டனையை நான் கொடுத்து அவங்க சொர்க்கத்தால தண்ணீர் அவங்க என்ன செஞ்ச குளிப்பாட்டி சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். இவ்வளவு பெரிய விஷயம், சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். முன்னால செஞ்ச சமுதாயங்களை பாவம் செஞ்சாலும் நரகம் தான். ஆனா உங்க சமுதாயத்துக்கு அப்படி கிடையாது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமா இருக்குது அல்லவா, அந்த கலிமா கடுகு அளவு இருந்தாலே போதும். கடுகு அளவு இறுதி தருவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டாரு போதும், சொர்க்கம் அவரு. இவ்வளவு பெரிய விஷயம். நம்ம என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த கலிமா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரான். அதுக்குன்னு பாவமே செஞ்சுட்டு இருக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லும்போது பயப்படுவாங்க. எங்க உம்மத்து வழி தவறிடுமோ, அல்லாஹ் தான் சர்டிபிகேட் கொடுத்துட்டானே, அதனால நம்ம தினந்தோறும் நம்ம பாவம் செய்யலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நம்ம அப்படியே மொழி பெயர்ந்துகிட்டே இருக்கலாம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, இது சொல்றது லைட்டா தடுமாறுவாங்க. ஒருவேளை நம்ம இதை நம்ம கருத்து எடுத்து முன்னாடி வச்சுட்டோம்னு சொன்னா உம்மத்து எங்க பாவத்துல முழுகிடுவாங்கன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அதனால நம்மளுடைய சிந்தனை ஃபுல்லா பாவத்துல இருக்க கூடாது, நன்மைன்னு பார்க்கணும். இது விஷயம் எதுக்காக சொல்றேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் பாருங்க, உம்மத்தின் மீது வைத்த நற்குணம் மீது. நம்மளோட ஹபீப் நம்மளுக்காக என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நம்ம சொர்க்கத்துக்கு போனது அல்லாஹ் கிட்ட பாடாடி இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம். இப்ப யார் நம்ம உம்மா வாப்பா அழுவதே பெருசு. இந்த காலத்துல உம்மா வாப்பா நம்ம கண்ணீருக்கு துவா கேட்கறது ரொம்ப சிறிது. நம்ம செய்வோமா இல்லை நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டு நம்மளுக்காக துவா கேட்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளுக்கு இல்ல, சஹாபாக்களுக்கு இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் என் பிள்ளையாகட்டும், என் பிள்ளையோட பிள்ளையாகட்டும், அவனோட பிள்ளையாகட்டும், எல்லாருக்கும் போய் சேரும் இது. ஏன் நம்மளா உம்மத்தே முஹம்மதியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து நம்மனா. எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. இந்த சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுக்குறான். எவ்வளவு பேர் நற்குணம். இன்னொரு நற்குணம் இருக்கு கேளுங்க. ஒரு முறை இந்த ரமதானுடைய டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 பேர் கொண்டு என்ன செஞ்சாங்க சொன்னா, தராவியோட ஜமாத்தை தொழுவ வச்சுட்டு இருந்தாங்க. 4 மாறிச்சு, 40 அதுக்கு 40,000 மாறிச்சு. அப்படியே எண்ணிட்டு போகுது, குறையில. பொதுவாக நம்மளோட தராவியை எடுத்துக்கோங்கண்ணே, முதல் நாள் பள்ளி மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல் ஆயிடும், 2வது நாள் ஃபுல்லு, 3வது நாள் ஃபுல்லு, 4வது நாள் இந்த ஷஃப், 5வது நாள் இங்க, 6வது நாள் இவ்வளவுதான் ஃபுல்லா இருக்கும். இதோட 27 தான் ஃபுல்லா ஆகும். அங்க இங்க குறையுது, அங்க கூடுது. இங்க குறையுது பை, அங்க கூடுது. அப்படியே கூட்டுது, நம்பரா போகுது. ஒவ்வொரு சஹாபாக்களா வந்துகிட்டே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே பொறுமையான தொழு வைப்பாங்க. அது ஒரு சஹாபியா சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கரா ஆரம்பிச்சிட்டானா போதும், தொழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால்தான் கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுதாங்க அப்படின்னு பதிவு செய்யறாங்க ஹதீஸ்ல. கால்கள் வீங்கும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்காங்க. பக்கரா ஆரம்பிச்சிட்டாங்களா, பக்கரா முடிச்சிட்டாங்க, எப்படியோ ருக்குக்கு போயிடுவாங்க. அந்த சிந்தனை தான் சஹாபாக்களா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சூரத்து நிசா ஓதுவாங்க. அப்படியே நிசா பெருசு, நிசாவும் பெருசு, நிசா சூறாவும் சின்னது கிடையாது, பெருசு. நம்மளுக்கு தெரிஞ்ச சிறிய சூறா எதுனா குல்லு வல்லாஹ், இன்னும் ஆயத்தை நாங்கள் கௌசர், இந்த மாதிரி தான் தெரியும் நம்மளுக்குலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் ஓத மாட்டாங்க. வை பர்தால தொலைகள் இல்லை, நஃபிலான தஹஜ்ஜுடைய நேரத்தில் இது ஓதணும். தஹஜ்ஜுடைய நேரத்துல இந்த சூறாக்கள் ஓதுவாங்க. ஃபர்துல ஓத மாட்டாங்க, இதை தஹஜ்ஜுல ஓதுவாங்க. இப்போ பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா நின்று தொழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ பொதுவா இப்போ இஷா 8:45, 9 மணிக்கெல்லாம் ஜமாத்து முடிஞ்சிடும். 9 ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளோட நிலையை சொல்றேன், உடனே கணிக்க ஆரம்பிச்சிடும். இமாம் சாப்பு சிக்னல் கொடுக்குறாராம், தொழுகை சீக்கிரம் முடிச்சிருங்க, தொழுகை முடிச்சிருங்க. அப்படியே 9:05 ஆயிடுச்சுன்னா அப்படியே சிக்னல் அப்படியே 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சான். இதை 9:15 தொலை வச்சுட்டாங்க, முடிச்சிட்டாங்க. 9:15 தொலை வச்சு முடிச்சிட்டாங்க. தனியா அந்த இமாம கூப்பிடு,
ரொம்ப லேட்டாக தொலை வைக்கிறாரு, சரிப்பட்டு வராது சொல்லி பேசிக்கு சீக்கிரம் தொலை வச்சு முடிச்சிடும் சொல்லுவோம். 8:45 8:50 தொலை முடிஞ்சிடணும், 5 நிமிஷம். இப்படி நம்ம ஆள்பா இது நம்மளோட நிலை. நம்ம இப்படிதான் இருக்கிறோம். நம்ம சஹாபாக்கள்லாம் அப்படி இல்லை. 4 நாள் ஆயிடுச்சு, நபி ஸல்லல்லாஹு வெளியவே வரல. நபி ஸல்லல்லாஹு வெளியவே வரல. சஹாபாக்கள் கணிக்கிறாங்க, நம்ம தொழுகை சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி நம்ம கணிக்கிறோம். சஹாபாக்கள் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி கணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு கேக்குது, என்னடா நபி வரலையே, திருப்பி கூடுதலா. அப்போ நபி ஸல்லல்லாஹு கேக்குது, நபி ஸல்லல்லாஹு வரல. பிறகு ஒரு சஹாபி போய் கேட்டாங்க, ஏன் யார சொல்லலாம் வெளியே தொழுகைக்கு வரல, எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாங்கல அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, உங்க மீது நான் மிகப்பெரிய அன்பு வச்சிருக்கேன், சாதா சீதா இல்ல, மிகப்பெரிய அன்பு வச்சிருக்கேன். எனவே இது நீங்க 30 நாள் என் கூட சேர்ந்து நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருவான், இந்த தொழுகையை ஃபர்தாக்கிடுவான். ஃபர்தாக்குன கஷ்டமாச்சே, 5 வக்துக்கே நம்ம திணறோம். இஷாக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 20 வக்து முடியுமா? 20 வக்துனா 20 ரக்காய் தொழுக, அடுத்த 20 ரக்காய் தொழுகணும், தொழுக முடியுமா? 5க்கே திணறோம். 5 வக்துக்கே சுபல பாப்போம், அசர்ல இருக்க மாட்டாரு, அசர் தொழுகையில பாப்போம், மக்ரிப்ல இருக்க மாட்டாரு. 5 வக்துக்கே திணறக்கூடிய நம்ம இஷாக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 20 ரக்காய் நம்மளால தொழுக முடியுமா? நபி ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, இந்த ஹாலை பார்த்தாங்க. எங்க நான் தொழுது என் பின்னாடி சேர்ந்து நின்று நீங்க எல்லாம் தொழுதீங்கன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இத ஃபர்தாக்கி இருப்பான். அதனாலதான் தராவி வந்து ஃபர்து கிடையாது, சுன்னத்துன்னுவாங்க. ஃபர்து வந்து தராவி இல்ல, ஆனா சுன்னத்தை கடைபிடிக்கணும், சுன்னத்தை விட்டுறக்கூடாது அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தாச்சே, தொழுகிறது ஒரே ஒரு மாசம் தானே, சுன்னத்தை என்னைக்குமே நம்ம விட்டுறவே கூடாது. மௌத்தானா சரி சுன்னத்தை விடவே கூடாது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி நற்குணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. யார் சுன்னத்தை மக்கி போன காலகட்டத்தில், மக்கி போன காலம்னா இப்ப நம்ம இருக்கிறோம் தெரியுமா காலகட்டம், சுன்னத்தை என்னன்னு தெரியாம இருக்கிறோம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல யார் வந்து ஒரே ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குறாரோ, உதாரணத்துக்கு உது செய்யறோம், பெரும்பாலும் இன்னைக்கு உது செய்யும் போது மிஸ்வாக் நம்ம யாரும் பயன்படுத்தல, கண் கூட நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். நம்ம உது செய்யும் போது மிஸ்வாக்க நம்ம செய்யல, இது மக்கி போன காலகட்டம். அந்த டைம் ஒரு நபர் வந்து என்ன செஞ்சாரு, மிஸ்வாக்கை துவைத்து பல்லை சுத்தம் செஞ்சு தொழுகிறாரு. உது செய்யறாரு, உது செஞ்சு தொழுகிறாரு. எத்தனை நன்மை தெரியுமா இதுக்கு? 100 ஷஹீதோட நன்மை அல்லாஹ் தரான். சுப்ஹானல்லாஹ், 100 ஷஹீதோட நன்மை. ஷஹீது என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நபியும் சொல்லி காட்டுறாங்க. 100 ஷஹீது. ஒரு ஷஹீதோட நன்மை என்னன்னா, ஒரு போர்க்களத்துல ஒரு போராளி போர் செஞ்சு அவர் வெட்டப்பட்டு அவருடைய ஒரு துளி ரத்தம் இருக்குது அல்லவா, அந்த ஒரு துளி ரத்தம் பூமியில விழுவதுக்கு முன்னாடியே எல்லா பாவமும் மன்னிச்சுக்கணும். பூமியில விழுவதுக்கு முன்னாடியே எல்லா பாவமும் எல்லாம் மன்னிச்சிருவான் ஒரு ஷஹீதுக்கு. இது மாதிரி 100 ஷஹீதோட நன்மை. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பார்க்க முடியுதா? 100 ஷஹீதுடைய நன்மை. சுன்னத்தை மக்கி போன காலகட்டத்தில் யார் இதை எடுத்து செய்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 ஷஹீதுடைய நன்மை தரான்னு சொன்னா அவர் நரகத்துக்கு போவாரு. அவரு நரக ஷஹீதானவங்க அல்லாஹ் என்னைக்கா நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கானா? சொர்க்கம் தான். அப்போ 100 ஷஹீதுடைய நன்மை அல்லாஹ் தராருன்னா அப்ப அந்த நபர் நரகத்துக்கு போவாரு, சொர்க்கத்துக்கு போவாரு. சகோதரர்களே, காலம் ரொம்ப சின்னது, நன்மை ரொம்ப பெருசு. நம்ம வாழக்கூடிய காலம் வந்து 60, 65, 70, 75, 80 தான். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கு அல்லவா, அது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. முன் சென்ற சமுதாயத்துக்கெல்லாம் ஒரு நன்மை செஞ்சாங்கன்னா ஒரே ஒரு நன்மை தான். ஒரு பாவம் செஞ்சாங்கன்னா அந்த பாவத்துக்குண்ட அந்த தண்டனையே வேற, ஒன்னு அவர் மௌத்தா போயிடணும். இப்படிதான் இருந்துச்சு முன் சென்ற சமுதாயத்திலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன்பு அல்லாஹ் வச்சிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஈடா வச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நம்ம மேல ரொம்ப முஹப்பத்தா இருக்காங்க. அதனால அல்லாஹ் நம்மளுக்கு தரான் பாருங்க ஒரு முஹப்பத். ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை எந்த சமுதாயத்துக்கும் கிடைக்கல. இப்ப நான் ஒரு நபருக்கு தண்ணி எடுத்து தரேன்னா
இது ஒரே ஒரு சின்ன செயல் தான், 10 நன்மை. சும்மா 10 நன்மை சம்பாதிக்க முடியுமா? 10 நன்மை அல்லாஹ் தரான். ஆனா ஒரு பாவம் செஞ்சுட்டோம்னு சொன்னா ஒரே ஒரு பாவம் தான், 10 பாவம் எல்லாம் எழுத மாட்டான், ஒரே ஒரு பாவம் தான். இன்னும் சொல்லுவாங்க, நன்மை செய்ய நாடுறாரு, நன்மை செய்யல, நன்மை செய்ய நாடுறாரு. உதாரணத்துக்கு ஒரு மூதாட்டி ரோட கிராஸ் பண்ணணும்னு இவர் உள்ளத்துல வந்துச்சு, ரோட்ல கிராஸ் பண்ணி விடணும் அப்படின்னு. ஆனா வேற யாரோ கிராஸ் பண்ணி விட்டாங்க, இவர் நான்னாரு, நன்மை செய்ய நான்னாரு, அதுக்கு அல்ல என்ன செய்யற, நன்மை தரான். இவ்வளவு பெரிய விஷயம். கொலால பைப்பு திறந்து இருக்கு, இவர் ஓடி போய் ஆஃப் நாடுறாரு, அதுக்குள்ள வேற யாரோ கிராஸ் பண்ணிட்டாரு. நான்னார் தெரியுமா, நன்மை நான்னார் தெரியுமா? அல்ல அதுக்கு நன்மை எழுதுறான். ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாரு, ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாரு, அல்ல உடனே எழுத மாட்டான், அல்ல உடனே அந்த பாவத்தை எழுத மாட்டான், வெயிட் பண்ண வைப்பான். மலுக்கு கேட்பாங்களா, யாரெல்லாம் எழுதிடவா, இருங்க 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 இருங்க, என் அடியான் திரும்ப என்கிட்ட வந்துருவான், என்னோட அடியான் திரும்ப என்கிட்ட வந்துருவான். வெயிட் பண்ணுவாங்க, திருப்பி கேட்பாங்க, யாரெல்லாம் எழுதிடவா, இருங்க ஏன் அவசரப்படுறீங்க, என் அடியான் வருவான். திருப்பி மலுக்கு கேட்பாங்க, யாரெல்லாம் எழுதிடவா, அட இருங்களே என் அடியான் வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு வருவான். பையா அசர்ல பாவம் செஞ்சுட்டாரு பை, அல்ல 20 வரைக்கும் டைம் தரான், 20 வரைக்கும் எல்லாம் டைம் தரான். இல்ல கடைசியில தான் சொல்லுவானா, என் அடியான் என்கிட்ட வரல, அதனால ஒரே ஒரு பாவத்தை மட்டும் எழுதுங்க, ஒரே ஒரு பாவம். ஏன்? நம்ம யாரோட உம்மத்துல இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல நம்ம இருக்கிறோம். நான் போன ஒரு பயான்ல சொன்னேன் அல்லவா, நம்ம தான் கடைசி, ஆனா சொர்க்கத்துக்கு யார் முதல்ல போவா, நம்ம தான் போவோம். இன்னும் சொல்லுவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஃப் நிக்க வைப்பானா, சஃப்பா நிக்க வைப்பானா, அதுல 2 சஃப் பை சஃப்னா இதுதான் ஒரு சஃப். அல்லாஹ்வோட எண்ணிக்கையில இந்த இங்க இருந்து இங்க வருது தெரியுமா, இது சஃப் அல்ல, அல்லாஹ்வோட சஃப் பெருசு, அல்லாஹ்வோட சஃப் ரொம்ப பெருசு. அந்த 2 சஃப்லயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் நிக்குமா, சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் இருக்குமா 2 சஃப்ல. அந்த 2 சஃப்ல நம்மனா அப்ப எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட போராடி இருப்பாங்க, அப்ப எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் இருந்திருக்கும். துஆ செய்யுங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி நற்குணம் கிடைக்கணும், துஆ செய்யுங்க, அல்லாஹ் தருவான், தராம இருக்க மாட்டான், எல்லாருக்கும் அல்லாஹ் தருவான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன, என் அடியான் என்கிட்ட கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாடம் தான் சொல்லி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நற்குணத்தை பத்தி சொன்னா டைம் பத்தாது, இருந்தாலும் சின்னதா சொல்லி முடிச்சுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜோட பயணத்துக்கு போனாங்கல்ல, மேராஜோட பயணத்துக்கு போயிட்டு நம்மளுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம பார்த்தாங்க. பார்த்துட்டு சில உரையாற்றல் பேசினதுக்கு அப்புறம் சொன்னாங்க, என்ன வாங்கிட்டு போறீங்க கிஃப்டா? ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி குர்ஆன் அல்லாஹ் நிறைய பேசியிருக்கான், அவங்களோட சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் நிறைய பேசியிருக்கான், நிறைய செஞ்சிருக்காங்க அவங்க சமுதாயம்னா. நம்மளுக்கு அது கிடைக்கல, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு அது கிடைச்சிருக்கு. அதனால அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்காங்க, என்ன கிஃப்ட் அல்லாஹ் கொடுத்தான்? அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு அழகான கிஃப்ட் என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். எத்தனை? 50. உங்க உம்மத்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, 5 குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தாங்க. யாரெல்லாம் என் உம்மத்து 50 செய்ய மாட்டாங்க, அதனால கொஞ்சம் குறைச்சிரியா, அல்லாஹ் குறைச்சி 45 மாத்தணும். திருப்பி வந்தாங்க, எத்தனை? 45. முடியாது, உம்மத்தால முடியாது, போயிட்டு வாங்க, போய் குறைச்சிட்டு வாங்க. திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, போய் குறைச்சாங்க. இந்த மாதிரி குறைச்சி 5 குறைச்சி திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, எத்தனை? 5. எத்தனை? 5. இதுவும் உம்மத்து செய்ய மாட்டாங்க, போயிட்டு வாங்க. அப்போ அந்த இடத்தில் நம்ம மேல வைத்த ஒரு நம்பிக்கை சொன்னாங்களா, இதுக்கு மேல நான் போய் கேட்க எனக்கு கூச்சமா இருக்கு, என்னோட உம்மத் இது 5 என்ன செய்வாங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அந்த இடத்துல யார்கிட்ட? மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றாங்க, 5 என்ன செய்வாங்க, என்னோட உம்மத் கண்டிப்பா செய்வாங்கன்னு உறுதியா சொல்லிட்டு வந்தாங்க. அது 5 என்னன்னு தெரியுமா?
ஃபஜர், லோஹர், அசர், மக்ரிப், இஷா. நமக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னது? தொழுகை. ஏன்? அல்லாஹ் கிட்ட டைரக்டா பேசணும். எப்படி பேசுறது? தொழுகை மூலமா. யார் மூலமா கிடைச்சது? நபி மூலமா கிடைச்சது. அப்ப நபி ஸல்லல்லாஹு ஒரு நற்குணம் எந்த அளவுக்கு இருக்கு? நம்ம மேல ப்ரூஃப் கொடுத்து சொல்றாங்க. 5 என்ன செய்வாங்க? உம்மத்து செய்வாங்க, அடிச்சு பேசிட்டு வராங்க. இன்னைக்கு அந்த 5 நம்ம செய்யறோம்னு யோசிச்சு பார்க்கணும். சுன்னத்தை விட்டுருங்க, நஃபில விட்டுருங்க, ஃபர்து 5 செய்யறோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை 5 வக்து தொழக்கூடிய பாக்கியத்தை ஃபர்து மட்டும் அல்லாமல் சுன்னத், நஃபில், தஹஜ்ஜுத் இந்த போன்ற தொழுகைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆக்கணும்னு அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு நற்குணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 360 நற்குணம் இருக்கு. நான் கொஞ்சம் தான் சொன்னேன். அந்த கொஞ்ச நற்குணத்துல ஏதாவது ஒரு நற்குணம் அல்லாஹ் எனக்கு உள்ளத்துல போட்டு அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க. உண்மையா இருக்கிறது. ஒரு அசாயம் இருப்போமே, இனிமேல் என் வாழ்க்கையில நான் பொய்யே பேச மாட்டேன். இது ஒரு நற்குணம். இது வாழ்க்கையில நான் பொய்யே பேச மாட்டேன். என்ன ஒருத்தர் குத்த போறான், அந்த தருவாயில் கூட என்ன சொல்லுவேன்? நானு உண்மையா மட்டும்தான் பேசுவேன். சஹாபாக்களை இப்படிதான் உருவாக்கினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் சொன்னார், யார சூழலா, நான் திருடுவேன், பொய் பேசுவேன், குடிப்பேன், விபச்சாரம் செய்வேன். எவ்வளோ செய்யறாரு பாருங்க. திருடுவேன், குடிப்பேன், விபச்சாரம் செய்வேன், கொலை செய்வேன், பொய் பேசுவேன். இதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நான் விடணும். அது என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு சொன்னாங்கன்னா, இனிமேல் வாழ்க்கையில நீ பொய் பேசக்கூடாது. எங்க அடிச்சாங்க பாருங்க. இனிமேல் வாழ்க்கையில நீ பொய்யே பேசக்கூடாது. இப்ப விபச்சாரம் செஞ்சா பொய் பேசக்கூடாது. தண்ணி அடிச்சாருனாலும் பொய் பேசக்கூடாது. ஒருத்தர் குத்தி கொலை பண்ணிட்டாரு, பொய் பேச முடியாது. ஒரு வீட்டை திருடிட்டாரு, ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொருளை திருடிட்டாரு, உண்மையா தானே பேசணும். எப்படி பார்த்தாலும் ஒரு தண்டனை வரதான் செய்யும். அதனால என்ன செஞ்சாருன்னா, எல்லா பாவத்தையும் விட்டார். அதனால என்ன செஞ்சாரா? எல்லா பாவத்தையும் விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பாருங்க, எவ்வளவு அழகா அதை ஹேண்டில் பண்ணி ஒருத்தர் திருந்த வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் இது தருமாறி அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று எனக்கு இங்க வாய்ப்பு கொடுத்த நிர்வாகங்களுக்கும் என்னுடைய சுக்ரை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பற்றி அதிகமாக கேட்டு அதை வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அதை தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.